இந்த விசுவாசம் அப்படிங்கிறது நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கண்ணுல காணாத ஒண்ணு, இல்லாததை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். நாமெல்லாம் கண்ணுல பார்க்காத ஆண்டவரை நம்புறோம். நம்ம அவரை கண்ணுல பார்க்கல, ஆனா அவருடைய மகத்துவங்களை நாம் உணர்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம். அவருடைய செயல்களை நாம் அனுபவிக்கிறோம், அவருடைய கிரியைகளை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த நம்ம வாழ்க்கையிலும் தேவன் செய்ய போகிற சில விஷயங்களை நம்ம கண்ணுல பார்க்காம இருக்கிறோம். அதையும் கூட நாம் என்ன செய்யணும்? நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? அதைத்தான் அங்க சொல்றார், நீ தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க. முதல்ல தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை எப்பொழுது அவர் கனப்படுத்துவார், எப்பொழுது நாம பேசுகிறது நடக்கும், எப்பொழுது நாம் பேசுகிறது நடக்கும். நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு, அதை விட மேலான கிரியைகளை செய்வான்.